ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي الأرض قطع متجابرات وجنات من أعناب وزرع ونخيل صنوان وغير صنوان يسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل إن في ذلك لآيات لقوم يعقلون. وقال رسول الله صلى الله عليه وسلم من سأل الله الشهادة بصدق بلغه الله منازل الشهداء وإن مات على فراشه أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய பேரருளின் காரணமாக, அவனுடைய மிகப்பெரிய கருணை கிருபையின் காரணமாக, அவனுக்கு மிகவும் விருப்பமான அவனுடைய தீனுடைய சபையில் மஜ்லிஸில் அமர்வதற்கு நமக்கு அடிக்கடி சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடன் அன்பு வைத்திருப்பதை போன்று வேறு எந்த ஒரு படைப்புடனும் அந்த அளவுக்கு அன்பு வைப்பதில்லை. அடியார்கள் தான் பாவங்கள் செய்கின்றார்கள், குற்றம் புரிகின்றார்கள், தவறுகளை செய்கின்றார்கள். அல்லாஹுடைய படைப்பாகிய மனிதர்களை தவிர்த்து வேறு எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ்விற்கு மாறு செய்ததும் இல்லை, மாறு செய்ய போவதும் இல்லை. மனிதர்கள் ஜின்களை தவிர்த்து மற்ற அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய புகழை, துதியை பாடிக்கொண்டே இருக்கின்றன. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த உலகத்துல என்னை ஞாபகம் செய்யாத எந்த ஒரு வஸ்துவுமே இல்ல. அனைத்து வஸ்துக்களும் என்னை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன. அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவைகளுடைய ஜிக்ருகளை உங்களுடைய ஐம்புலங்களால் விளங்க முடியாது. ஆனால் அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டுவிடக்கூடியவர்கள் மனிதர்கள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். என்றாலும் மனிதர்களுடைய இயற்கையில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்லது செய்யக்கூடிய தன்மை, கெட்டது செய்யக்கூடிய தன்மை, இந்த இரண்டு தன்மைகளையும் இணைத்து வைத்திருக்கின்றான். மலக்குமார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களிடம் பாவங்களை செய்ய முடியாது. பாவங்களுடைய இயற்கை குணம் மலக்குமார்களிடம் கிடையாது. அவர்களிடம் இருப்பதெல்லாம் நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், அல்லாஹ்வை வணங்குவது, அவனை ஞாபகப்படுத்துவது, அவனுடைய புகழில் ஈடுபடுவது. அவர்களுக்கு மனிதர்களுக்கு இருப்பதை போன்று எந்த கெட்ட எண்ணங்களும் கெட்ட ஆசைகளும் இல்ல. உணவுடைய தேவை இல்ல, உடையுடைய தேவை இல்ல, பெண்ணுடைய பொன்னுடைய ஆசையும் இல்ல, பட்டத்துடைய பதவியுடைய ஆசையும் கிடையாது, ஆடையுடைய உணவுடைய ஆசையும் கிடையாது. அவர்களுடைய ஒரே ஒரு விருப்பம் தன்னை படைத்த அந்த ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்கு. அதற்கு நேர்மாற்றமான படைப்பினங்கள் ஜின் இனங்களிலே உள்ள ஷைத்தான்கள். அந்த இனத்திற்கு நல்லது பிடிக்கவே பிடிக்காது. அந்த இனத்திற்கு பிடிப்பதெல்லாம் கிட்டது. அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்வது, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பிரித்து விடுவது, மனிதர்களுக்கு மத்தியில விரோதத்தை, குரோதத்தை உண்டு பண்ணுவது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யுகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ரி வல் மைசிரி ويصدكم عن ذكر الله وعن الصلاة.
ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்திய விரோதத்தை, குரோதத்தை, மதுபானம் அருந்தும் போது சண்டை பிடிப்பது, ரேஸ் விளையாடக்கூடிய வேளையில் உங்களை ஈடுபடுத்துவது, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும் உங்களை மறக்கடிப்ப செய்வது, தொழுகையில உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுவது, இது ஷைத்தான் இனத்துடைய விருப்பம். ஒரு ஆள் உண்மை பேசுவது அவனுக்கு பிடிக்காது, இரண்டு பேர்கள் ஒற்றுமையாக வாழ்வது பிடிக்காது, ஒரு ஆள் நியாயமான முறையில தன்னுடைய தொழிலை செய்வது பிடிக்காது, ஒரு ஆள் அவருடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் இந்த கெட்ட எண்ணமும் வைப்பது அவனுக்கு பிடிக்காது. அவனுடைய விருப்பம் எல்லாம் கெட்டவைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதவைகள். மலக்குமார்களுடைய தன்மைகள் எல்லாம் நல்லவைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகள். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான். மலக்குமார்களிடம் இருக்கக்கூடிய மலக்கானியத் என்ற சிஃபத்தையும் நம்மிடத்தில் வைத்திருக்கின்றான். ஷைத்தான்களிடம் இருக்கக்கூடிய ஷைத்தானியத் என்ற சிஃபத்தையும் நம்மிடத்தில் வைத்திருக்கின்றான். மலக்கானியத் என்ற சிஃபத்து நம்மை மிகைக்கக்கூடிய வேளையில் நாம் நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக மாறிவிடுவோம். மறுமுனையில் ஷைத்தானியத் என்று சொல்லக்கூடிய சிஃபத்து நம்மிலே மிகைக்கக்கூடிய வேளையில் நாம் மிகவும் மோசமானவர்களாக, சில கட்டத்தில் மிருகங்களை விட கேடு கெட்டவர்களாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள். அதனால தான் இந்த இரண்டு தன்மைகளும் மனிதர்களிடத்தில் அல்லாஹ் இயற்கையாக படைத்திருப்பதன் காரணமாக மனிதர்களை அதிகமாக நேசிக்கின்றான். அவர்கள் பாவங்களை செய்யக்கூடிய வேளையில் அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி நல்ல சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணுகின்றான், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றான். நரகத்துடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவனை எப்படியாவது திருத்திவிட வேண்டும், அவனை சுவர்க்கத்துடைய பாதையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், தலாலத்திலிருந்து ஹிதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதற்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான், பல வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருவான். சிலர்களுக்கு பயங்கரமான பெரிய நோயை கொடுப்பான். அந்த நோயின் மூலமாக அவருடைய லைஃப், வாழ்க்கையுடைய திசை மாறிவிடும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை ஒரு ஆள் மிக அதிகமாக நேசிப்பார், மிக அதிகமாக நேசிப்பார். அந்த நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் மரணிப்பதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையுடைய திருப்பு முனையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். ஒரு ஆளுக்கு உள்ளூரில் திருந்தக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவர் திருந்த மாட்டார். ஏதோ தொழில் ரீதியாக வெளிநாடுக்கு செல்வார், வெளிநாடு சென்றதின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எப்படியாவது நம்மை திருத்த பார்க்குகின்றான். அதற்காக வேண்டி விசேஷமான சில மாதங்கள், விசேஷமான சில தினங்கள், விசேஷமான சில இரவுகள், விசேஷமான சில நேரங்கள், இப்படி பல வகைகளை தந்து எப்படியாவது என்னுடைய அடியான் தெரிஞ்ச வேண்டும். அவன் பாவியாக மரணிக்க கூடாது, குற்றவாளியாக வந்து என்னை சந்திக்க கூடாது, அவன் நல்லவனாக மாற வேண்டும், அவன் பரிசுத்தவானாக ஆக வேண்டும் என்பது தான் அல்லாஹ்வுடைய விருப்பம். இப்படி பலர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹத்திஸீன்களில் மிகவும் முக்கியமான மிகப்பெரிய ஒரு மகான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை சொன்னார்கள், இந்த கஅபத்துல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றேன், பூமியில இப்னுல் முபாரக்கை விட சிறந்த ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை. அனைத்து இமாம்களை பற்றி சில இமாம்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இமாம் புகாரியை பற்றி கூட சொல்லுவாங்க, இமாம் புகாரியுடைய ஷுரூத் ஹதீஸ்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிபந்தனையை வச்சிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை வேற, இமாம் புகாரியுடைய நிபந்தனை வேற. இமாம் புகாரியுடைய நிபந்தனை கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை, இமாம் திர்மிதியுடைய நிபந்தனை ரொம்ப இலேசாக இருக்கும். இப்படி பல இமாம்களை பற்றி மற்ற இமாம்கள் பிரஸ்தாபம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி யாரும் எந்த பிரஸ்தாபமும் செய்யல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஷேகுல் ஹதீஸ், மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய வலியுல்லாஹ். அவர்களுடைய வாழ்நாள்ல 6 மாதம் மக்காவுல, 6 மாதம் மதீனாவுல இப்படித்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? புஸ்தானுல் ஆரிஃபீன் என்ற கிதாபுல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்பத்துல தன்னுடைய சக நண்பர்களாகிய வாலிபர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய ஒரு தோட்டத்திற்கு போவாங்க. தோட்டத்துல பழங்கள் காய்த்து குலுங்கக்கூடிய காலத்துல தன்னுடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு போவாங்க, பாடகைகள் அழைத்துக் கொண்டு போவாங்க, இசை மதுபான வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு போவாங்க. இரவு வேலையானதுக்கு பின்னால அங்கே இசைக்கப்படும், பாடகைகள் பாட்டுக்களை பாடுவாங்க, மதுபானங்கள் அங்கே ஊற்றி பரிமாறப்படும். இவர்கள் நல்ல முறையில கிட்டார் வாசிப்பாங்க, இவர்களும் கிட்டார வாசிப்பாங்க. அல்லோல கல்லோல பட்டுடும் அவர்களுடைய அந்த சபை.
ஒரு நாள் என்ன செய்யறாங்க, கிட்டார வாசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய கண் அயர்ந்து விடுகின்றது, தூங்கி விடுகின்றார்கள். அடுத்த நாள் காலையில எழுந்தவுடன் பார்த்தா மடியில கிட்டார். எழுந்தவுடன் யாருக்கு எதுல விருப்பமோ அதுல தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு அதிகமான ஈடுபாடு கிட்டார்ல இருந்துச்சு. எழுந்தவுடன் கிட்டார் எடுத்து வாசிக்கிறாங்க. அதுல ஓசை வரல, அதனுடைய கம்பி, அதனுடைய அந்த கயிறுகளை, அந்த நூல்களை சீராக்கி 2வது முறை வாசிச்சு பார்க்கிறாங்க. அதுல இருந்து சப்தம் வரல. 3வது முறை அதை இன்னும் கொஞ்சம் சீர் செய்து அந்த கிட்டாரை சீர் செய்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இசை வருவதற்கு பகரமாக குர்ஆனுடைய ஒரு ஆயத் அந்த கிட்டார்ல இருந்து வர ஆரம்பித்து விட்டது. அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட அந்த மூமின்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சி அவனை பயந்து அவனை நினைக்கக்கூடிய நேரம் இன்னுமா வரவில்லை என்ற ஆயத் அந்த கிட்டாலிருந்து வருகின்றது. உடனே சொல்லிவிட்டார், அல் ஆன் யா ரப், யா அல்லாஹ், உன்னை நினைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, உன்னை பயப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு, உன்னை நினைத்து நடுகக்கூடிய நேரம் வந்து விட்டது. அன்று தூக்கி அந்த கிட்டாரை எரிந்து அவர்கள் தெரிஞ்சுதான். உலகத்துடைய மிகப்பெரிய இமாம் புகாரியுடைய ஆசிரியர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய வேளையில அதை பெரிய ஒரு நியமத்தாக கருதி அதை பாவித்து அதே நம்முடைய வாழ்க்கையுடைய திருப்பு முனையாக ஆக்கிக் கொண்டோம் என்றா உலகத்துல உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்ளலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வருஷத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட்டங்கள் கூட்டப்பட்டு எங்களுக்கு சில விடயங்கள் முன்னால கூறப்படுகின்றது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு ஷிக்ர் செய்யணும். அல்லாஹ் பல நபிமார்கள் அனுப்பி எங்களை சீராக்கி கொண்டே இருந்தான். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை, ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி கடைசியாக நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி முழு உலக மக்களுக்கு விளங்க வைத்தான். எது ஹக்கு, எது பாத்தில், எது பலாலத்து, எது ஹிதாயத்து, எது இருள், எது வெளிச்சம், எது சுவர்க்கத்துடைய பாதை, எது நரகத்துடைய பாதை, நபி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் இருக்கின்றது, லைலுஹா கனஹாரிஹா, அந்த மார்க்கம் அதனுடைய இரவு பகலை போன்று பைதா, மிகவும் பரிசுத்தமானது, மிகவும் தூய்மையானது, மிகவும் பரிபூரணமானது. நபி அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்தார்கள். முதல்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தை சஹாபாக்கள் எடுத்து நடப்பதற்கு முன்னால அவர்களுக்கு அல்லாஹ்வை விளங்க வைத்தார்கள். ஏன்? இஸ்லாத்துடைய ஆரம்பமே ஈமான். முழு உலகத்தில் வந்த அத்துணை நபிமார்களும் முதலாவது ஈடுபட்டது எது? மனிதர்களுடைய கல்புகள்ல, மனிதர்களுடைய உள்ளங்கள்ல. அவர்களுடைய கல்வி சீரானா அவர்களுடைய உடல் சீராகும், உடல் சீரானா அவர்களுடைய செயல் சீராகும், செயல் சீராகிவிட்டது என்றால் முழு உலகமும் சீராகிவிடும். முழு உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு, ஆபத்துகளுக்கு, சோதனைகளுக்கு, இன்னல்களுக்கு அனைத்திற்குரிய முழு காரணம் மனிதர்களுடைய கெட்ட செயல்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்துகள். ஒவ்வொரு நாட்டில் வித்தியாசமான சோதனைகள், வித்தியாசமான பிரச்சனைகள், வித்தியாசமான ஆபத்துகள். இவைகள் அனைத்திற்குரிய முழு காரணம் மனிதர்களுடைய கெட்ட செயல்கள். அந்த செயல்கள் எதனால் ஏற்படுகின்றது? மனிதனுடைய உடம்பின் மூலமாக. உடலிலிருந்து செயல்கள் கெட்டதாக வெளியாகுவதற்குரிய காரணம் அவனுடைய உள்ளம் கெட்டிருக்கின்றது. உள்ளம் சீரானால் உடல் சீராகும், உடல் சீரானால் செயல் சீராகும், செயல் சீரானால் முழு உலகமும் சீராகிவிடும். அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸில இந்த விஷயத்தை ரத்தின சுருக்கமாக ஞாபகப்படுத்தி இதன் அடிப்படையில தான் முழு சஹாபாக்களுக்கு தர்பியத் கொடுத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுத்வா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்புல ஒரு சதை துண்டு, ஒரு மாமிச பிண்டம் இருக்கின்றது. இதா ஃபலஹத் ஃபலஹல் ஜஸது குல்லுஹு, அது சீராகிவிட்டது என்றால் முழு உடலும் சீராகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸல் ஜஸது குல்லுஹு, அது சீர்கெட்டு விட்டது என்றால் முழு உடலும் சீர்கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் கல்வி என்று சொன்னதோடு நின்று விடாமல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல முயற்சி செய்தார்கள், பாடுபட்டார்கள். முதலாவது அல்லாஹ்வை விளங்க வைத்தார்கள், அவனுடைய வல்லமையை விளங்க வைத்தார்கள், அவனுடைய குதிரத்தை விளங்க
விளங்க வைத்தார்கள், அவனுடைய சக்தியை விளங்க வைத்தார்கள். முழு உலகத்தை அல்லாஹ் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான். முழு உலகத்துடைய மக்லூக்குகளும் அல்லாஹ் படைத்தது. அலா லஹுல் கல்கு வல் அம்ரு, படைப்பும் அவனுக்கு சொந்தமானது, கட்டளையும் அவனுக்கு சொந்தமானது, உத்தரவும் அவனுக்கு சொந்தமானது. யஃஅலு மா யஷா, அவன் எதை நாடுகின்றானோ அதை செய்வான். வயஹ்குமு மா யுரீத், அவன் எதை நாடுகின்றானோ அதை திருப்படிப்பான். முதப்பிருன் பிலா முஷீர், அவனுக்கு அட்வைசர் கிடையாது, அவனுக்கு அபிப்பிராயம் சொல்லக்கூடியவர்கள் இல்ல, அவன் தனித்தவனாக இருக்கின்றான். அல் மலிக் லா ஷரீக லஹு, அவன் தனியான அரசன், அவனுக்கு கூட்டு இல்ல. அல் ஃபர்த் லா நித்த லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்ற ஒரு வஸ்து உலகத்தில் இல்லவே இல்ல. அவனுக்கு பாரம் என்பது கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவன் தன்னுடைய நிர்வாகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். வானத்தை பாதுகாப்பதும் அவனுக்கு கஷ்டம் இல்ல, பூமியை பாதுகாப்பதும் அவனுக்கு சிரமம் இல்ல. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, வானம் பூமியை பாதுகாப்பது அவனுக்கு கஷ்டம் இல்ல. அவனுக்கு தூக்கம் என்பதும் கிடையாது, சிறிய தூக்கமும் கிடையாது, பெரும் தூக்கமும் கிடையாது. லா தஅகுதுஹு சினது வலா நௌம், அவனுக்கு சிறிய தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. ரகசியம் நமக்கு, பகிரங்கம் நமக்கு, ரகசியம் என்பது அல்லாஹுக்கு இல்லவே இல்ல. வாசிரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். நீங்க விரும்பினா ரகசியமாக பேசுங்கள், விரும்பினா பகிரங்கமாக பேசுங்கள். உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அவனுக்கு லா துவாலி சமாஉன் சமாஆ, முதலாவது வானம் மற்ற வானத்தை பார்ப்பதை விட்டும் இந்த முதல் வானம் அவனை மறைத்து விடாது. வலா அருதுன் அருதா, முதல் பூமி இரண்டாவது பூமியை பார்ப்பதை விட்டும் அவனை மறைக்காது. அல் கைப் இன்தஹு ஷஹாதா, மறைவு என்பது அவனிடத்தில் தெளிவு. அஸ்ஸிர்ரு இன்தஹு அலானியா, ரகசியம் என்பது அவனிடத்தில் பகிரங்கம். நீங்க 3 பேர்கள் சேர்ந்து ரகசியம் பேசினா 4வது ஆளாக நான் இருப்பேன். நீங்க 5 பேர்கள் சேர்ந்து ரகசியம் பேசினா 6வது ஆளாக நான் இருப்பேன். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா கம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك ولا أكثر إلا هو معهم. அவர்கள் 3 பேர்கள் சேர்ந்து ரகசியம் பேசினா 4வது ஆளாக நான் இருப்பேன். 5 பேர்கள் சேர்ந்து ரகசியம் பேசினா 6வது ஆளாக நான் இருப்பேன். பூமியில உள்ளதில, வானத்தில் உள்ளதில ஒரு அணுவளவுக்கு கூட எனக்கு மறையாது. ஒரு மரத்திலிருந்து இலை முழுவதாக இருந்தாலும் சரி, அதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான், அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கின்றான். ஒரு வினாடியில லட்சக்கணக்கான இலைகள் கீழே விழும். அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு வினாடியும் எந்தெந்த இடங்கள்ல மழை பெய்கின்றதோ அந்த மழை துளிகள் எங்கெங்கே விழும், யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், அவைகளை அல்லாஹ் அறிவான். அந்த மழை துளி எந்த மரத்திலே விழும், அந்த மரத்தில் எத்துணை காய்கள் காய்க்கும், அதிலே எத்துணைகள் பழுக்கும், அதை யார் யார் சாப்பிடுவார்கள், எந்த பழங்களை மிருகம் சாப்பிடும், எந்த பழவைகள் சாப்பிடும், எந்த பழங்கள் எக்ஸ்போர்ட் செய்யப்படும், எந்த பழங்கள் இம்போர்ட் செய்யப்படும், எந்த பழங்களை யார் யார் வெட்டுவார்கள், எத்தனை துண்டாக வெட்டுவார்கள், அதனுடைய ருசி எப்படி இருக்கும், அதை சாப்பிட்டு கொட்டையை எங்கே வீசுவார்கள், அந்த கொட்டையின் மூலமாக மரங்கள் முளைக்குமா, என்ன நடக்கும், அவைகளை முழுமையாக அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கனமான்களே, சகோதரர்களே, மேகம் ஒன்று சேரக்கூடிய வேளையில நாம் நினைக்கின்றோம் இந்த மேகங்கள் இயற்கையாக ஒன்று சேர்கின்றது, இயற்கையாக மழை பொழிகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், இல்ல அலந்தர அல்லாஹ யுஸிஜி சஹாபா, நீங்க பார்க்கலையா, அல்லாஹ் தான் மேகத்தை 4 புறங்களில் பறந்திருக்கக்கூடிய அந்த மேகங்களை இழுத்துக் கொண்டு வருகின்றான். சும்மா யுஅல்லிஃபு பைனஹு, பின்னால அவர்களை ஒன்று சேர்க்குகின்றான். சும்மா யஜஅலுஹு ருகாமா, பின்னால ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அந்த மேகங்களை இணைத்து ஃபதரல் வஜ்கா யக்ருஜு மின் ஹிலாலிஹி, அந்த மேகத்திலிருந்து மழை பொழிவதை நீங்கள் பார்க்கலையா, வானிலிருந்து பொழியக்கூடிய மழை துளி ஒரே மாதிரியான மழை துளி, ஆனால் அதை யார் யார் எந்தெந்த முறையில யூஸ் பண்ணுகின்றார்களோ அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் வித்தியாசமானது. மனிதன் குடிக்குகின்றான், அவனுடைய தாகம் தீர்கின்றது. ஆடு மாடுகள் குடிக்கின்றது, அதன் மூலமாக பால் கிடைக்குகின்றது. விஷ ஜந்துக்கள் குடிக்கின்றது, அதன் மூலமாக விஷம் ஏற்படுகின்றது. அதே மழை துளி, அந்த மழை துளி விவசாய பயிர்களிலே விழுந்தால் அங்கே பயிர் முளைக்குகின்றது, மரங்களிலே விழுந்தால் பழத்தை
வானத்திலே ருசி ஏற்படுகின்றது, மலர்களிலே விழுந்தால் அங்கே வாசனை ஏற்படுகின்றது. ஒரு வகையான மழை துளி அதன் மூலமாக பல நூற்றுக்கணக்கான பிரயோசனங்களை அல்லாஹ் உண்டு பண்ணுகின்றான். விதைகளை நீங்க பூமியில விதைக்கிறீங்க, அந்த விதைய பிளக்கிறது யாரு? அந்த விதைகளை நான் தான் பிளக்குகின்றேன். விதைகளையும் கொட்டைகளையும் அதை இரண்டாக பிளந்து அதிலிருந்து செடிகள் உருவாகின்றது, அதையும் நான் தான் செய்கின்றேன். பூமியில ஒன்றுடன் ஒன்று சேர்ந்த இணைந்த பல பூமிகள் இருக்கின்றது. அந்த பூமியிலே திராட்சையுடைய மரங்கள், விவசாய பயிர்கள், ஈட்ட மரத்துடைய தோட்டங்கள், சின்வானுன் சின்வானின் புடைகள் உள்ள மரங்கள், கிளைகள் உள்ள மரங்கள், கிளைகள் இல்லாத மரங்கள், இப்படி அந்த தோட்டத்தில் பல வகையான மரங்களும் தோட்டங்களும் இருக்கின்றது. வித்தியாசம், எப்பளுடைய ருசி வித்தியாசம், தோனம்பழத்துடைய ருசி வித்தியாசம். ஒரே வகையான நீர் அல்லாஹ் கூறுகின்றான், அவைகளில் சுவையை நாம் ஏற்படுத்துகின்றோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆஹா, முழு உலகத்தை அல்லாஹ் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். லாபத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ், நஷ்டத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ், உயர்வை தருவது அல்லாஹ், தாழ்வை ஏற்படுத்துவது அல்லாஹ், மரணத்தையும் இரணத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். விரோதத்தை போடுவனும் அல்லாஹ், அன்பை போடுவதும் அல்லாஹ். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை தாக்குகின்றது, அந்த விரோதத்தை போட்டது அல்லாஹ். ஒரு விஷஜந்து இன்னொரு விஷஜந்தை தாக்குகின்றது, மனிதனை தாக்குகின்றது, அந்த தாக்கக்கூடிய தன்மையை போட்டது அல்லாஹ். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது, அது நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு இனத்துடைய மிருகங்கள், பறவைகள், உயிரினங்கள், ஊன்றி செல்லக்கூடியவைகள்ல ஒவ்வொரு இனத்தை மாத்திரம் நீங்க எடுத்து வைங்க, அதை வைத்து அந்த இனத்தை நாங்க வளர்ப்போம் சொல்லி இட்டது அல்லாஹ். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது, அது நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு இனத்துடைய மிருகங்கள், பறவைகள், உயிரினங்கள், ஊன்றி செல்லக்கூடியவைகள்ல ஒவ்வொரு இனத்தை மாத்திரம் நீங்க எடுத்து வைங்க, அதை வைத்து அந்த இனத்தை நாங்க வளர்ப்போம் சொல்லி இப்பொழுது எல்லாத்தையும் வேற வேற வைக்கலாம். ஒரு கப்பல் மனிதர்களை வைக்கணும், மிருகங்களை வைக்கணும், ஆடு மாடுகளை வைக்கணும், பறவைகளை வைக்கணும். கேட்டார்கள், மாதா அஃபாலுபில் அசதிவல் பக்கர், யா அல்லாஹ், சிங்கத்தையும் மாட்டையும் எப்படி வைக்கிறது? சிங்கம் மாட்டை கழித்திடும். மாதா அஃபாலுபில் தீபிவல் அனாஸ், ஓநாயையும் ஆட்டையும் எப்படி வைக்கிறது? ஓநாய் ஆட்டை கழிச்சிடும். மாதா அஃபாலுபில் ஹிர்ரத்திவல் ஹமாம், பூனையும் புறாவையும் எப்படி வைக்கிறது? பூனை புறாவை பிடிச்சிடும் என்று அல்லாஹ்கிட்ட கேட்ட வேளையில அல்லாஹ் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈமானுடைய தர்பியத்தை கொடுக்கின்றான். யா நூஹ், மன் அல்கல் அதாவத பைனஹா, இந்த மிருகங்களுக்கு மத்தியில விரோதத்தை போட்டது யாரு? குரோதத்தை போட்டது யாரு? சிங்கம் மாட்டை கடிக்கக்கூடிய அந்த விரோத உணர்வு, ஓநாய் ஆட்டை கடிக்கக்கூடிய அந்த விரோத உணர்வு, பூனை புறாவை பிடித்து சாப்பிடக்கூடிய அந்த விரோத உணர்வை போட்டது யார் என்று கேட்டதற்கு, யா அல்லாஹ், நீதான் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான், அவைகளுக்கு மத்தியில விரோதத்தை என்னால் போட முடியும் என்றால் அவைகளுக்கு மத்தியில் அன்பையும் என்னால் போட முடியும். ஒரே இடத்துல நீங்க வைங்க, இது அதை தாக்காது, அது இதை சாப்பிடாது, இது அதை கொண்டு குவிக்காது. அவைகளுக்கு மத்தியில விரோதத்தை என்னால் போட முடியும் என்றால் அன்பையும் என்னால் போட முடியும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, சஹாபாக்களை முழு உலக மக்களும் நேசிக்கின்றார்கள். ஏன்? அவர்களுடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான். சஹாபாக்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்கள், கட்டுப்பட்டு நடந்தார்கள். அவனுக்கு முழுமையான முறையில 100% அவனுடைய கட்டளைகள் எடுத்து நடந்தார்கள். அதனால கியாமத் நாள் வரைக்கும் அந்த சஹாபாக்களுடைய அன்பை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே பதித்து வைத்திருக்கின்றான். உலகத்துல ஹஜ்ரத் பிலால் ஒரு வெள்ள மனிதர் அல்ல, கருப்பான 3 பேர்களில் ஒருவர். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களும் கருப்பு, ஹஜ்ரத் பிலால் அவர்களும் கருப்பு. ஆனா உலகத்தில் எத்தனை 1000 பேர் ஹஜ்ரத் பிலாலுடைய பெயரை வைத்திருக்கிறாங்க. கருப்பு என்பதை பார்க்கல, அவரின் மீது மஹப்பத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல போட்டுட்டான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆஹா, முழு உலகத்தை அல்லாஹ் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அஸ்பாபுகள் தேவையில்லை. இது தாருல் அஸ்பாபு. அஸ்பாபை வைத்து மனிதர்களுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அஸ்பாபுகள் இல்லாமலும் அவனால் நம்முடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்யலாம்.
நம்பிக்கை வரணும். தாராளமா அஸ்பாபுகளை ஈடுபடுங்க. அஸ்பாபுகளை எடுக்கலும், அஸ்பாபுகளை பாவிக்கலும். அஸ்பாபுகளை எடுக்காம பாவிக்காம வாழ்வது இருக்குது, அது துறவரம், அது ருஹ்பானியத். அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல. அஸ்பாபுகளை எடுக்கணும், அதுல நம்பிக்கை போவது அது ஷிர்காக இருக்குது. ஷிர்க்கும் வரக்கூடாது, துறவரமும் வரக்கூடாது. அஸ்பாப பாவிக்கணும், நம்பிக்கை அல்லாஹும் மீது வரணும். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கின்றான். நாம் நீரை குடிக்குகின்றோம், தாகத்தை தீர்க்குகின்றான் அல்லாஹ். அல்லாஹ் நாடினா அதே நீரை வைத்து நம்முடைய மிகப்பெரிய பயங்கரமான நோயை அல்லாஹ்வால் சுகமாக்கலாம். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் வந்த நபிமார்கள் ஆக பெரிய சோதனை கொடுக்கப்பட்டவர்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நோயை பற்றி தஃசீர்கள் எழுதுகின்றார்கள். அந்த நோயின் மூலமாக அவர்கள் ஊரிலிருந்து அப்பாற்படுத்தப்பட்டு ஒரு கிராமப்புறத்துல, ஒரு காட்டுப்புறத்துல அவர்கள் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முடித்த மனைவி லையா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேத்தி என்றும் ஒரு ரிவாயத்துல, அவர்களுடைய சகோதரி என்றும் ஒரு ரிவாயத்துல. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள். அவர்களுடைய நோயுடைய காலத்துல அதற்கு முன்னால மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள், பணக்காரராக இருந்தார், பெரும் சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தார். அந்த பணம் எல்லாம் போய், சொத்துக்கள் எல்லாம் போய், செல்வங்கள் எல்லாம் அழிந்து, 7 ஆண் குழந்தைகள் அழிந்து, 7 பெண் குழந்தைகள் அழிந்து 70 வருஷமாக இன்பத்தில் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால அவர்களுக்கு அல்லாஹ் பயங்கரமான நோயை கொடுத்தான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனா ஒன்றை நாங்க மறந்துடக்கூடாது. சில தமிழ் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஹஜ்ரத் அய்யூபுடைய உடம்புல எவ்வளவு பயங்கரமான சிரங்கு வந்துருச்சு, புண் வந்துருச்சுண்டா அதெல்லாம் அதுல புழுக்கள் ஓட ஆரம்பிக்கும். அந்த புழுக்கள் கீழே விழுந்தா அதை எடுத்து மேல வைப்பாங்க. இது கூட அல்லாஹ்வை ஸிக்ர் செய்து சொல்லி இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட சில விடயங்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் நபிமார்களை. ஆனால் மிக பயங்கரமான நோயை ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். 70 வருஷம் இன்பமாக இருந்து 7 வருஷம் அவர்களுக்கு சோதனை கொடுத்தான். அவர்களுடைய மனைவி லையா வந்து சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்களேன். சொல்லுவாங்க, 70 வருஷமா அல்லாஹ் என்ன இன்பத்துல, சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில வைத்து ஒரு 7 வருஷம் கூட அவன் தரக்கூடிய துன்பத்தை நாம் சகிக்க கூடாதான்னு சொல்லி பொறுமை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் ஒரு நாள் தினத்துல சொன்னார்கள், இது நாதா ரப்பஹு அன்னி மஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வ அஸாப். யா அல்லாஹ், ஷைத்தான் என்னை தொட்டு விட்டான், எனக்கு பயங்கரமான கஷ்டம், எனக்கு பயங்கரமான சோதனை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஒரு கொது பிரிஜிலிகா ஹாதா முக்தஸலுன் பாரிதுன் வ ஷராப். நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களோட காலால பூமியில அடிங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலால பூமியில அடிக்கிறாங்க, அதிலிருந்து ஊற்றுக்கள் வெளியாகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், அந்த தண்ணியை குடிங்க, உடம்புடைய உள்ரங்கமான எல்லா நோய்களும் நீங்கி விட்டது. அதே தண்ணீரை கொண்டு குளிக்குகின்றார்கள், உடம்புடைய வெளிரங்கமான சகல நோய்களும் நீங்கி விடுகின்றது. எவ்வளவு பெரிய நோய்! ஆபரேஷன் செய்யல, அதாவது அதே மாதிரி லேட்டஸ்ட்ல லேசர் மூலமாக வைத்தியம் வந்திருக்குது. அந்த காலத்துல இருக்கல்ல, டேப்லெட்கள் இருக்கல்ல, இன்ஜெக்ஷன்கள் இருக்கல்ல. வெறும் பச்சை தண்ணியை கொண்டு ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை நீக்கியதோடு மட்டுமல்ல, வஹபனா லஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும், அவர்களுடைய முழு குடும்பத்தை நாங்க திருப்பி கொடுத்தோம். 77 வருஷத்துக்கு பின்னால மீண்டும் மனைவியோடு சேர்ந்து வாழ்கின்றார்கள். மீண்டும் ஆண் குழந்தைகள் கிடைக்கின்றன, பெண் குழந்தைகள் கிடைக்கின்றன. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நம்முடைய ரஹ்மத்தை கொடுத்தோம். அதை விட பெரிய அத்தாட்சி, நபி அவர்களுடைய பிறப்புக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஹஜ்ரத் அய்யூபுடைய காலத்துல அல்லாஹ் கூறுகின்றான், இந்த தண்ணி குளிர்ந்த நீராக இருக்கின்றது, பாரிதுன், இது ரொம்ப கூல் ஆன தண்ணி, குளிர்ச்சியான தண்ணி, இதை கொண்டு குடிங்க, இதை கொண்டு குளிங்க. பல 1000 வருஷம் கழிந்தும் இன்று வரைக்கும் பக்தாதுல ஒரு கிராமப்புறத்துல அந்த கிணறு இருக்குது. ஈராக்ல பக்தாதுல கடும் உஷ்ணமாக இருக்கும். அந்த கிணத்துல போய் யாராவது குளித்தா அவருக்கு ஜன்னி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி கூலாக இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய குதிரத்துகளை முழு உலகத்துல பரத்தி வைத்திருக்கின்றான், விரித்து வைத்திருக்கின்றான். அவனுடைய ஒவ்வொரு அத்தாட்சி
காட்சிகளை யாரு அந்த சிந்தனையோடு பார்ப்பார்களோ அதிலிருந்து பல படிப்பினைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீரை வைத்து நோயை சுகமாக்கினான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி கொண்டிருந்தாங்க. எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல் 100க்கு 100 முழுக்க முழுக்க ஜிங்களை வைத்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி முடித்ததாக குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல சாமிரி என்று சொல்லக்கூடியவன் அவன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போன வேளையில அந்த பனு இஸ்ராயேல் சேர்ந்த நகைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவன் என்ன செய்தான், ஒரு மாட்டுக்குட்டிய ஒரு காலங்கன்ற தயார் செய்து அவன் எடுத்து வைத்திருந்த ஒரு மண்ணை அந்த மாட்டுக்குட்டியிட வாயில போட்டவுடன் அந்த மாட்டுக்குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு, கத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அவன் சொன்னான், ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா, இந்த மாடுதான் உங்களுடைய இறைவன், மூசாவுடைய இறைவன். மூசா மறந்துட்டு அல்லாஹ்வை சந்திக்க போறார் என்று சொல்லி அந்த மாட்டுடைய வணக்கத்தை உலகத்துல முதல்ல அறிமுகம் செய்தவன் சாம்ரி என்று சொல்லக்கூடியவன். அவனை வளர்த்தது அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீலை வைத்து. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஆண் குழந்தைகள் பிறக்க கூடாது. நம் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது அந்த சாமிரியுடைய தாய் ஆண் குழந்தையை பெற்றெடுத்து என்னுடைய கண்ணுக்கு முன்னால இந்த குழந்தை கொலை செய்யப்படும் சொல்லி ஒரு குகையில கொண்டு போய் அந்த குழந்தைய மறைத்து வச்சுட்டு வந்துட்டா டைம் கிடைக்கக்கூடிய வேலையில போய் குழந்தைய பார்த்துட்டு வருவா. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அந்த குழந்தையுடைய தாயின் மூலமாக அல்ல, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அந்த ஃபேமிலியுடைய ஒரு விரலை அவர்களே வாயில் எடுத்து வைப்பாங்க. அந்த விரலிலிருந்து அல்லாஹ் பாலை குறைக்க ஆரம்பித்தான். அந்த விரல் மூலமாக ஒரு விரலில் பால், ஒரு விரலில் தேன், ஒரு விரலை போடுவாங்க பால் சுரக்கும், மறு விரலை போடுவாங்க தேன் சுரக்கும். தஃசீர் குர்துபியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் ஒரு குழந்தைய தாய் இல்லாமல், மனிதன் இல்லாமல், ஜின் இல்லாமல், ஆண் இல்லாமல், பெண் இல்லாமல் மலக்குமார்களை வைத்து கூட அல்லாஹ்வால் குழந்தைகளை வளர்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்பியத்தை, இந்த பாடத்தை தான் சஹாபாக்களுக்கு 13 வருஷமாக மக்காவுல படித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கின்றான். அவன் நாடுவது தான் நடக்கும். உலக மக்கள் நாடுறது நடக்காது, அரசன் நாட்டுறது நடக்காது, தலைவன் நாட்டுறது நடக்காது, மன்னன் நாட்டுறது நடக்காது, அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும் என்ற இந்த ஈமானுடைய ஹகீகத்தை நபி அவர்கள் மக்காவுல 13 வருஷம் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். இந்த ஈமான உண்டு பண்ணிக் கொண்டார்கள் ஈமானுடைய தாவத்தின் மூலமாக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து சஹாபாக்களையும் முதல்ல நபி அவர்கள் தாஇயாக ஆக்கினார்கள். நபி அவர்கள் தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொண்டு ஹரம் ஷரீஃப்ல இருந்து கொண்டு சஹாபாக்களை பிரிச்சு அனுப்பல. நபி அவர்கள் தன்னுடைய கண்ணியமான உடம்பை, தன்னுடைய கௌரவமான உடலை எடுத்துக்கொண்டு போவார்கள். வீதி வீதியா செல்வார்கள், கடை கடையா செல்வார்கள், தெரு தெருவா செல்வார்கள், சந்தை சந்தையா செல்வார்கள். ஹஜ்ஜுடைய காலத்துல 2 வகையான ஹஜ். ஒன்று இஸ்லாமிய ஹஜ், இன்னொன்று ஜாஹிலியத்துடைய ஹஜ். ஹிஜ்ரி 6ல தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது. அதற்கு பின்னால தான் இஸ்லாமிய முறைப்படி ஹஜ் செய்யப்பட்டது. அதற்கு முன்னாலும் எல்லா இனத்தவர்களும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அது ஜாஹிலியத்துடைய காலத்துடைய ஒரு வகையான ஹஜ்ஜாக இருந்தது. அந்த ஹஜ்ஜுடைய காலத்துல கூட நபி அவர்கள் எல்லா மக்களும் மினாவுல தங்கி இருக்கக்கூடிய வேளையில மெயின் வாசல்ல நிற்பார்கள். போய் வரக்கூடிய மெயின் வாசல்ல நின்று கொண்டு எனக்கு ஒதுங்குவதற்கு இடம் தரக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, நான் அல்லாஹுடைய ரப்பால் அனுப்பப்பட்ட தூதுவனாக இருக்கிறேன், என்னுடைய பேச்ச கேளுங்க, என்ன ஒரு ஊருக்கு கூட்டி கொண்டு போங்க, நான் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை எத்தி வைக்கணும். எல்லா மக்களும் மினாவுல அவர்களுடைய வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவத் கொடுப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அனைத்து நபர்களை பற்றி கவலைப்பட்டாங்க. கொலைக்காரர்களை பற்றி கவலைப்பட்டாங்க, கொள்ளைக்காரர்களை பற்றி கவலைப்பட்டாங்க, தினா தீரவர்களை பற்றி கவலைப்பட்டாங்க, மன்னர்களை பற்றி கவலைப்பட்டாங்க, அந்த சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்திகளை பற்றி கவலைப்பட்டாங்க, சாதாரணமான அடிமைகளாக இருந்த ஹஜ்ரத் பிலால் போன்றவர்களை பற்றி கவலைப்பட்டார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையில நபி அவர்கள் ஈடுபட்ட
போட்டதும் தாவத்துல, நபி அவர்கள் தன்னுடைய நபி தோழர்களை ஈடுபடுத்தியதும் தாவத்துல. எந்த அளவுக்கு தாவத் ஆமாக இருந்தது என்று சொன்னா, மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, பெண்களும் தாய்கள், கப்பலை ஓட்டக்கூடிய மாலுமிகளும் தாய்கள், காட்டில பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகளும் தாய்கள். எந்த அளவுக்கு ஜின்கள்கிட்ட கூட தாவத்துடைய உணர்வு ஏற்படுது. நபி அவங்க குர்ஆன் ஓதுறாங்க, அந்த குர்ஆனை வந்து கேட்டுட்டு அந்த ஜின்கள் போய் தாவத் கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு நபியுடைய காலத்துல தாவத்துடைய உழைப்பு ஆமாக இருந்தது. ஹஜ்ரத் அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அவருடைய மனைவி உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய மனைவியுடன் மீண்டும் திருமண உறவு வைத்துக் கொள்ள நாடிய பொழுது அவர் சொல்லிட்டா, நீங்க காபீர், நான் முஸ்லிம், நாங்க 2 பேரும் சேரலாது, இஸ்லாம் தடையா இருக்குது, நீங்க வணங்குறீங்களே இந்த மண்ணால் செய்யப்பட்ட கேவலம், இந்த கல்லை போய் வணங்குறீங்களே, இந்த மண்ணை போய் வணங்குறீங்களே, உங்களுக்கு ஆபத்து வந்தால் இந்த கல்லால் தடை செய்ய முடியாது, உங்களுக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்த முடியாது, நீங்க தயவு செய்து அல்லாஹ்வை ரப்பா ஏற்று என்னுடைய நபிய ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வாங்க, நீங்க இஸ்லாத்திற்குள்ள வந்தா நீங்க கலிமா சொல்வதையே என்னுடைய திருமணத்துடைய மகராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உலகத்தில் உள்ள முதலாவது பெண்மணி ஒருவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் நுழைவதை தன்னுடைய திருமணத்துடைய மகராக ஆக்கியவர் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவுக்கு ஈமானுடைய ஆசை எல்லா மக்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கணும், கலிமா சொல்லணும், இஸ்லாத்துக்குள்ள வரணும், நரகில் இருந்து பாதுகாக்கப்படணும், சுவர்க்கத்திற்கு செல்லணும். அபூ ஜஹலுடைய மகன் அக்ரிமா மக்காவுடைய வெற்றியின் போது முஸ்லிம்கள் வந்துருவாங்க, கலிமா சொல்லுவாங்க பயந்து அவர் யமனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு கப்பல்ல ஏறுகின்றார். கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பல்ல பயங்கரமான ஒரு காற்று வீசுகின்றது. மாணவி கூறுகின்றார், அஹ்லிஸ் அஹ்லிஸ். இவர் கேட்கின்றார், அது என்ன, நான் எதை பரிசுத்தப்படுத்த சொன்னார்கள்? குல்லா இலாஹ இல்லல்லாஹ். கிரிமா சொன்னாரு, இதிலிருந்து தான் நான் விரண்டோடி வந்தது, இதிலிருந்து தான் இங்க வந்துமா எனக்கு சுதந்திரம் இல்ல. அவர் சொன்னாரு, நீங்க இதை சொன்னாத்தான் பாதுகாக்கப்படும். அந்த வேளையில அவருடைய மனைவி ஹஜ்ரத் உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கூட்டிக் கொண்டு போறாங்க. நபி பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அவர் வரக்கூடிய செய்தியை கேட்டு நபி அவங்க சொன்னாங்க, கிரிமா இப்ப வருவாரு, அவர் வரும் பொழுது அவருடைய வாப்பா அபூ ஜஹல நீங்க யாரும் ஏசாதீங்க, மௌத்தானவரை ஏசினா ஹயாத்தானவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கும், நீங்க யாரும் அபூ ஜஹலை ஏசாதீங்க. இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறாரு. நபி அவங்க ஓடி போறாங்க. மேலிருந்த போட்ட துண்டு கூட கீழே விழுவுது. போய் அவரை கட்டி அணைச்சு அவர் கடைசியில கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவருடைய கலிமாவுக்கு காரணம் அந்த கப்பலுடைய மாலுமி. நபியுடைய காலத்துல தாவத்துடைய வேலை ஆமாக இருந்ததுனால மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனுடைய பிரதிபலன் மாலுமிகள் ஏற்பட்டுருச்சு, பெண்கள் ஏற்பட்டுருச்சு, வியாபாரிகள் ஏற்பட்டது, விவசாயிகள் ஏற்பட்டுருச்சு, அனைத்து தரப்பினர்களுக்கும் இதனுடைய ஒரு அசர் ஏற்பட்டது. ஏன் அந்த அளவுக்கு தாவத்தோடு உழைப்பை அல்லாஹ் ஆமாக்கி இருந்தான். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல இதனுடைய அசர் மிருகங்கள்கிட்ட கூட அல்லாஹ் ஏற்படுத்தினார், பறவைகள்கிட்ட கூட ஏற்படுத்தினார். நபி அவர்களுடைய கவலை என்ன? யாரை கண்டாலும் இவர் கலிமா சொல்லணும், இவருக்கு ஹிதாயத் கிடைக்கணும், இவர் இஸ்லாத்துக்குள்ள வரணும், இவன் சொர்க்கவாதியா மாறணும், இவன் நரகவாதியா மரணிக்க கூடாது, இவன் கொலைக்காரனாக மரணிக்க கூடாது, இந்த வாலிபன் யஹூதியாக மரணிக்க கூடாது, இவன் கிறிஸ்தவ பாதிரியாக மரணிக்க கூடாது. நபியுடைய கவலை. சஃபர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய யுத்த சட்டைக்கு உள்ளால ஒரு உடும்ப மறைத்து வைத்துக் கொண்டு நபிக்கு முன்னால வந்து கொண்டிருக்கிறார். நபி அவங்க கேட்டாங்க, அல்ல கைரா கயிர், உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தரட்டுமா? அவன் கேட்டான், அது என்ன கயிர்? சொன்னாங்க, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். நீ அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொள், என்ன அல்லாஹ்வுடைய ரசூலாக தூதுவனாக ஏற்றுக்கொள். கிராமவாசிகள், அறிவுல குறைந்தவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள் தன்னுடைய சட்ட கைக்குள்ள மறைத்து வைத்திருந்த அந்த உடும்ப நபிக்கு முன்னால போட்டு உடனடியா சொன்னான், லா ஊமினு ஹத்தா யூமின ஹாதா தப். இந்த உடும்பு ஈமான் கொள்ளும் வரைக்கும் நான் ஈமான் கொள்ள மாட்டேன். முதல்ல இந்த உடும்பு உங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், அதுக்கு பின்னால தான் நான் ஈமான் கொள்வேன். ஆனா நபி அவர்கள் பதறல்ல, நபி அவர்கள் நடுங்கல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு தெரியும், நான் அல்லாஹ்விற்கு முழுமையா கட்டுப்படுகின்றேன், உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எனக்கு கட்டுப்படும். நபி அவர்களுடைய ஹதீஸும் அதுதான். யாரு அல்லாஹ்வை பயப்படுவார்களோ முழு உலகம்
நாமும் அவர்களை பார்த்து பயப்படும். ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. யாரையோ எவனையோ எந்தெந்த வல்லரசுகளையோ பார்த்து இஸ்லாமியர்கள் பயந்து நடங்குகின்றார்கள். ஏன்? உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. நபியுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். தைரியமாக அந்த உடும்பை யா ரப் என்று அழைத்தார்கள். ஆச்சரியம். நல்ல இரத்தின நயத்துடன் இலக்கிய நயத்துடன் சுத்தமான அரபி மொழியில அந்த உடும்பு பதில் சொன்னது. முழு உலக மக்களையும் அலங்காரம் செய்யக்கூடிய நபி அவர்களே, இதோ நான் உங்களுக்கு முன்னால் ஆஜராகிவிட்டேன். நபியவங்க கேட்டாங்க, மன் தஅபுத், ஏ உடும்பே நீ யாரை வணங்குகின்றாய்? அந்த உடும்பு சொன்னது, மன் ஃபிஸ் ஸமாய் அர்ஷுஹு வமன் ஃபில் அர்தி சபீலுஹு வமன் ஃபில் அர்தி வமன் ஃபில் பஹ்ரி சுல்தானுஹு வஃபில் ஜன்னத்தி ரஹ்மத்துஹு வஃபின் நாரி இகாபுஹு. ஒரு உடும்புடைய பதில் மனிதனுடைய பதில் கூட இந்த மாதிரி வராது. அந்த உடும்பு சொன்னது, அரிசிக்கு சொந்தக்காரன் யாரோ, பூமியில் பாதையை ஏற்படுத்தியவன் எவனோ, கடலில் தன்னுடைய அத்தாட்சிகளை பரத்தி வைத்திருக்கிறவன் யாரோ, சுவர்க்கத்தில் ரஹ்மத்தையும் நரகத்தில் அதாவையும் வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹுவாகிய அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவை நான் வணங்குகின்றேன். நபி அவர்கள் விடல்ல, மீண்டும் கேட்டாங்க, மன் அன, அப்படின்னா நான் யாரே? வந்துருச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹ் வரல, ரெண்டு துண்டும் வந்தாத்தான் பரிபூரணமா ஈமான். நபி அவங்க கேட்டாங்க, அப்படின்னா மன் அன, நான் யாரு? அந்த உடும்பு சொன்னது, அந்த ரசூலு ரப்பில் ஆலமீன் வ காத்தமன் நபியீன் கத் அஃப்லஹ மன் ஸத்தகக் வ காப மன் கஸபக். நீங்க ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், அதாவது உலகத்திற்கு வந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் இறுதியானவர், கடைசியானவர். எவன் உங்களை உண்மைப்படுத்துவானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். எவன் உங்களை பொய்யாக்குவானோ அவன் தோல்வி அடைந்து விட்டான். ஒரு நிமிடம் கூட கலையல்ல அந்த காற்றளவி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபியுடைய காலத்துல தாவத்துடைய உழைப்ப ஆமாக செய்தார்கள். அதனுடைய பிரதிபலன் மிருகங்கள்கிட்ட கூட ஏற்பட்டுருச்சு. தாவத்தின் மூலமாக அனைத்து பொருள்களும் ஹயாத்தாகிருச்சு. அனைத்து சுண்ணத்துகளும் அவர்களுடைய வாழ்க்கையில வந்தது. எந்த அளவுக்கு இத்தாத் நபி அவங்க சொல்லிட்ட போதும் முழுக்க முழுக்க இத்தாத்துடைய தன்மை வந்தது. அந்த தாவத்துடைய சிகத்தின் காரணமாக நபியவங்க குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறாரு, யாருன்னு தெரியல. நபியவங்க இஜ்லிஸ் வந்து கொண்டிருக்கிறாரு. வாசல்ல ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல உட்கார்ந்தாங்க. சொல்லப்பட்டது யா ரசூலல்லாஹ், அவர் இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தான். நபியவங்க சொன்னாங்க, தஆல் உத்குல் அலல் மஸ்ஜித், பள்ளியில நுழைங்க. குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க. உட்காரு என்று சொன்னவுடன் வாசல்ல சரி, ரோட்ல சரி, படிகள்ல சரி உட்காருவது சஹாபாக்கள் தயாராயிட்டாங்க. ஏன்? தாவத்தின் மூலமாக அவர்கள்ட்ட இத்தாஅத்துடைய மிஸாஜ் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய பயம் எல்லாத்தையும் பரிபூரணமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் அல்லாஹ் என்று சொன்ன அந்த வார்த்தை என்னை இன்னும் உறுத்திக் கொண்டே இருக்கின்றது என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் கூறுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்கள். இத்தாஅத்துடைய தன்மை வந்தது. தாவத்தின் மூலமாக பர்துகள் ஹயாத்தாக்கி விட்டது, சுன்னத்துகள் ஹயாத்தாக்கி விட்டது. பாவங்கள் தவறி பாவங்களை விட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு பாவம் நடந்த அவர்களால நிம்மதி இல்ல, அவர்களால அமைதி இல்ல. நபியுடைய சமூகத்துக்கு வருவாங்க, யா ரசூலல்லாஹ் என்னால் இந்த தவறு ஏற்பட்டுருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, அதற்குரிய தண்டனையை தாங்க, என்ன தண்டீங்க. தினா செய்தவர்கள் வருவாங்க, என்ன கல்லால் அடித்துக் கொள்ளுங்க. ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, தாவத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாஹவுலை ஏற்படுத்தினான். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு அவர்களுக்கு வஸ்துக்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அவர்களுடைய துஆ எந்த அளவுக்கு கபூல் உண்டா, நபிமார்கள் கேட்கிற மாதிரி துஆக்கள். காபிர்கள் அந்த சஹாபாக்களுடைய ஆயுதங்களை பார்த்து பயப்படுவதை விட அவங்க முசல்லாவை விரிச்சா பயப்படுவாங்க, முழு விரிச்சா பயப்படுவாங்க, கை ஏந்தினா பயப்படுவாங்க. அவர்களுக்கு தெரியும் இவர்களுடைய கை ஏந்தப்பட்ட கையை அல்லாஹ் வெறும் கையாக ஆக்க மாட்டான். ஏன்? அந்த அளவுக்கு அவர்களில் பலர்களை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. அவர்களில் பலர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து எதையாவது ஒன்றை சொல்லிட்டா அந்த சத்தியத்தை அல்லாஹ்
அல்லாஹ்வை நிறைவேற்றி காட்டுவான். அந்த அளவுக்கு உறுதியானவர்கள் அந்த சஹாபாக்கள். ஹஜரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் உமருடைய ஆட்சி காலத்தில் கூஃபாவுல அதிகாரியாக இருந்தார்கள். சில மக்கள் வந்து சொன்னாங்க, ஹஜரத் ஸஅத் இஷா தொழுகையை ரொம்ப லேட்டாக்குறாரு, முந்தின 2 ரக்காத்துல ரொம்ப நீட்டி ஓதுறாரு, பிந்தின 2 ரக்காத்த சுருக்கமா முடிக்கிறாரு, இவரை மாத்திருங்க. ஹஜரத் உமர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஸஅத் உங்களை பத்தி சொல்றாங்களே. சொன்னாங்க, உமர் நான் நபி அவங்க செஞ்ச மாதிரி தான் செய்றேன். நபி அவங்க முந்தின 2 ரக்காத்த நேர்ச்சி ஓதுவாங்க, பிந்தின 2 ரக்காத்த சுருக்குவாங்க. வேணுமெண்டா அந்த ஊர் மக்கள்கிட்ட கேளுங்க. இப்பொழுது ஹஜரத் ஸஅதுடன் ஒரு ஜமாத் அனுப்பி ஹஜரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் உமருடைய ஆட்சி காலத்தில் கூஃபாவுல அதிகாரியாக இருந்தார்கள். சில மக்கள் வந்து சொன்னாங்க, ஹஜரத் ஸஅத் இஷா தொழுகையை ரொம்ப லேட்டாக்குறாரு, முந்தின 2 ரக்காத்துல ரொம்ப நீட்டி ஓதுறாரு, பிந்தின 2 ரக்காத்த சுருக்கமா முடிக்கிறாரு, இவரை மாத்திருங்க. ஹஜரத் உமர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஸஅத் உங்களை பத்தி சொல்றாங்களே. சொன்னாங்க, உமர் நான் நபி அவங்க செஞ்ச மாதிரி தான் செய்றேன். நபி அவங்க முந்தின 2 ரக்காத்த நேர்ச்சி ஓதுவாங்க, பிந்தின 2 ரக்காத்த சுருக்குவாங்க. வேணுமெண்டா அந்த ஊர் மக்கள்கிட்ட கேளுங்க. இப்பொழுது ஹஜரத் ஸஅதுடன் ஒரு ஜமாத் அனுப்பி ஹஜரத் உமர் ஒவ்வொரு பள்ளியா கேட்க வச்சாங்க. ஸஅதை பற்றி எல்லா மக்களும் நல்ல விதத்துல சொல்லிக் கொண்டே வந்தாங்க. பனு அபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்கு வந்த வேளையில அங்குள்ள ஒரு மனிதர் உஸாமா இப்னு கத்தாதா சொல்லக்கூடியவர் ஹஜரத் ஸஅதை பத்தி கூட சொன்னாரு. ஹஜரத் ஸஅத் இருக்கிறாரு, யுத்தங்களுக்கு அவர் போக மாட்டார், சஹாபாக்கள் அனுப்பி வைப்பார். கனிமத் பொருளை அவர் சரிசமமா பங்கு வைக்க மாட்டார், உம்மத்துக்கு மத்தியில நீதம் செலுத்த மாட்டார் என்றவுடன் ஹஜரத் ஸஅதுக்கு சரியான ஆத்திரம். ஏன் மிக முக்கியமான ஒரு மனிதர் ஹஜரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உடனடியா கையேந்தி துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம இன் கான ஹாதல் அப்து ஃபாஜிரன் வ காஃபிரன் வ ரியாஅன் وسمعة فاطل عمره واطل فقره وعرضه في الفتن. يا الله இந்த மனிதன் பொய்யனாக இருந்தால், என்னுடைய விஷயத்துல இவன் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தால், இவனுடைய வாழ்நாள் அதிகரிக்க செய்வாயாக, இவனுடைய வறுமையை அதாவது நீண்ட காலத்திற்கு ஏற்படுத்துவாயாக, இவனை பயங்கரமான பித்னாவில் போட்டு விடுவாயாக. அதில் சாத துவா கேட்கின்றார்கள். எந்த அளவுக்கு அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய வாழ்நாள அல்லாஹ் எந்த அளவுக்கு கூட்டினான்னு சொன்னா, இந்த கண்ணுடைய இன்னை கீழே வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வாழ்நாள கூட்டினான். பயங்கரமான வருமா மக்கள்கிட்ட யாசாம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு பித்னான்னு சொன்னா, அந்த வயோதிப காலத்துல கூட ரோட்ல அடிமை பெண்கள் போனா அது அந்த அடிமை பெண்களை பிடித்து இழுப்பார். அந்த வயசாளி தவறான ஒரு வேலைக்காக வந்து பின்னால சொல்வார், அசாபத்தினே தாவத்து சார், சாதுடைய துவா எனக்கு பட்டு விட்டது, சாதுடைய துவா என்னுடைய விஷயத்துல பழித்து விட்டது என்று சொல்லி அந்த வயது முதிர்ந்த மனிதர் சொல்லக்கூடிய அளவுல சஹாபாக்கள் கையெழுந்தினா போதும் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, பயங்கரமான ஆபத்துகள் வந்தாலும் சரி, அந்த ஆபத்துகளை சர்வ சாதாரணமாக அவர்களுடைய அமலை கொண்டு இபாதத்தை கொண்டு ஆபத்துகளை தடுப்பாங்க. ஹஜரத் உமருடைய ஆட்சி காலத்துல மதீனாவுல ஹர்ரா என்று சொல்லக்கூடிய இடத்துல பயங்கரமான ஒரு எரிமலை வெளியில வந்தது. இப்பொழுது கொலம்பியால வெளியாக இருப்பதை போன்று மதீனாவுல ஹர்ரா என்ற அந்த மலைப்பகுதியிலிருந்து பயங்கரமான ஒரு எரிமலை முழு மதீனா மக்களை எரிப்பதற்கு போதுமான மிகப்பெரிய எரிமலை வந்து கொண்டிருக்கிறது. ஹஜரத் தமீம தாரிய ஹஜரத் உமர் கூப்பிட்டு சொன்னாங்க, தமீம் அந்த நெருப்பை போய் அணைச்சிட்டு வாங்க. எவ்வளவு பணிவு. ஹஜரத் தமீம் கேட்டாங்க, மன் அன வமா அன யா ஹலீஃபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவே நான் யாரு, எனக்கு என்ன இருக்குது, நான் எப்படி இந்த நெருப்பை போய் அணைப்பது? ஆனா ஹலீஃபா சொல்லிட்டாங்க உடனடியாக சம்அன் வ தாஅத்தன். ஹஜரத் தமீம தாரி பயங்கரமான நெருப்பு வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய 2 கையால அந்த நெருப்பை பின்னால தள்ளுறாங்க, தள்ளிக்கொண்டே போறாங்க. நெருப்பு பின்னால போகுது. மதீனாவுல இருந்து ஒரு 8 மைலுடைய தொலை தூரம் நெருப்பை தள்ளிக்கொண்டே போறாங்க. நெருப்பு பின்னால போய்கொண்டே இருக்குது. கடைசியில எந்த மலையிலிருந்து அந்த நெருப்பு வெளியானதோ அந்த மலையுக்குள்ள இறங்குகின்றார்கள் ஹஜரத் தமீம தாரி. அந்த மலை எவ்வளவு சூடு, எவ்வளவு உஷ்ணம், யாராவது கிட்ட போக தைரியப்படுவாங்களா? அந்த மலையுக்குள்ள இறங்கி அந்த நெருப்ப தன்னுடைய கையால தள்ளிவிட்டு ஹஜரத் தமீம தாரி வந்தவுடன் ஹஜரத் உமருக்கு சரியான சந்தோஷம். சொன்னாங்க, இன்றைய தினம் இந்த காட்சியை கண்ணால கண்டு வரும்
காணாதவரும் சரிசமமாக ஆகவே மாட்டார்கள். அபா ருக்கையா நஹ்னு நஹ்தபியுக நஹ்னு நுஹிப்புக, ஏ அபூ ருக்கையாவே உங்களை நாங்க நேசிக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சக்தியை வைத்திருக்கிறான். நாங்க இந்த தடவை நோம்புல போன வேளையிலும் அந்த ஹர்ராவுடைய மலை இன்னும் கருப்பு நிறமாத்தான் இருக்குது. 1400 சொச்சம் வருஷம் கழிந்தும் எத்தனை வெள்ளங்கள் எத்தனை மலைகள் பெய்ந்தும் மற்ற மலைகள் எல்லாம் சிகப்பு நிறம், அந்த ஹர்ரா மலை மாத்திரம் இன்னும் கருப்பு நிறமா இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான நெருப்ப அதுல சமீமே தாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கையால தள்ளினார்கள் என்றா. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, முழுமையான தீன் வந்துட்டா எந்த ஆபத்து வந்தாலும் சரி, எந்த வள்ளல் காக்க இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எங்கள்கிட்ட ஈமான், எங்கள்கிட்ட யகீன், எங்கள்கிட்ட தக்வா, எங்கள்கிட்ட தவக்குல், எங்கள்கிட்ட அமல், எங்கள்கிட்ட சுன்னா இருந்தா தைரியமாக அந்த ஆபத்துகள் இருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால தான் சஹாபாக்களுக்கு இந்த தீன்ல எவ்வளவு விருப்பம், எவ்வளவு ஆசை, அவர்கள்ட்ட ஆக விருப்பமானத ஆக பிரியமானது என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பதற்கு தயார். அவர்கள்ட்ட பணம் இருக்கவே இல்லை, அவர்கள்ட்ட சொத்துக்கள் இருக்கவே இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்ட்ட தான் பணம், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்ட்ட தான் செல்வம். அதிகமான சஹாபாக்கள் ஏழைகள், அதிகமான சஹாபாக்கள் வறுமை கோட்ல வாழக்கூடியவர்கள். ஆனா அல்லாஹுடைய பாதையில கொடுக்கணும் என்ற அந்த எண்ணத்துல அவர்களுடைய உள்ளம் மலை மாதிரி இருந்துச்சு. எது இருந்தாலும் சரி அதை முழுக்க முழுக்க கொடுப்பதற்கு தயார். ஹஜ்ரத் அபூபக்கரை பத்தி எங்களுக்கு தெரியும். தபூக்குடைய யுத்தத்துடைய வேளையில ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு வராங்க. ஹஜ்ரத் உமர் வீட்டில் உள்ளதுல பாதி 50 எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த காலத்துல நாங்க 100ல் 1 கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம், 1000ல் 1 கொடுக்க யோசிக்கிறோம். ஹஜ்ரத் உமர் அரவாசி எடுத்துக் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுல விசேஷம், நபியவங்க கேட்ட கேள்வி ஹஜ்ரத் உமர்கிட்ட நபியவங்க கேட்கல, எதை கொண்டு வந்தீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட எதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா ஹஜ்ரத் உமர் வெற்றி பெற்றுடுவாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் தோற்றுடுவாங்க. ஹஜ்ரத் உமர் கொண்டு வந்ததை விட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தது குறைவு. ஆனா நபியவங்க கேட்டாங்க 2 பேர்கிட்டையும், மாதா தரச்சலி அகலிக்க, உங்களுடைய குடும்பத்துக்கு எதை விட்டுட்டு வந்தீங்க? ஹஜ்ரத் அபூபக்கருடைய பதில், தரத்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும், அதாவது அல்லாஹ்வுடைய தீனுக்கு 100க்கு 100 வீட்டுள்ள கட்டிப்பான, வீட்டுள்ள ஊசி, வீட்டுள்ள கோப்பை எது இருந்ததோ அனைத்தையும் நபிக்கு முன்னால கொண்டு வந்து போட்டார்கள். ஏன்? உள்ளத்துல தீனுடைய பொறுமதி. அதனால்தான் நபியுடைய வஃபாத்துடைய வேளையில ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நபியுடைய காலத்துல ஒரு ஆள் ஆட்டுகளை ஜகாத் கொடுத்து கொண்டிருக்கிறார். நபியுடைய காலத்துல அந்த ஆட்டுடைய கயிறுடன் ஜகாத் கொடுக்கிறார். என்னுடைய காலத்துல ஆட்டை கொடுத்து அந்த கைத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவருடன் ஜிஹாது செய்வதற்கு தயார். வல்லாஹி லவ் மனஊனி இகாலன் லகாத்தல்துமாஹும், அந்த கயிறை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவனோடு யுத்தம் செய்ய தயார். அயன்குசுத்தீன் வான ஹை, நான் ஹயாத்தோடு இருக்கும் வரை இந்த தீன்ல குறைவு ஏற்படுத்த நான் விரும்ப மாட்டேன், நான் விட மாட்டேன். தீனில அணுவளவுக்கு கூட குறைவு ஏற்படுவதை அந்த சஹாபாக்கள் விரும்பல. அதனால முழு உலகத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முழு பிரச்சனைக்குரிய காரணம் தீனில குறைவு. ஆனா நாங்க பார்க்கலாம், எவனாவது எங்களுடைய வீட்டுடைய ஒரு சுவரை உடைச்சிட்டா அவனோடு ஜிஹாது செய்வதற்கு தயார். ஆனா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், நூற்றுக்கணக்கான கட்டளைகள், நூற்றுக்கணக்கான நபியுடைய சுன்னத்துகள் ஒவ்வொரு வீடுகள்ல, ஒவ்வொரு தெருக்கள்ல, ஒவ்வொரு ஊர்கள்ல, ஒவ்வொரு நாடுகள்ல உடைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதை பற்றி யாரு கவலைப்படுவது? அல்லாஹ்வுடைய தீன்ல குறைவு ஏற்பட்டும் அதை நாங்க பொருட்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஆபத்து. அன்று சஹாபாக்கள் முழு உயிரை கொடுக்க ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவன் முடி சொல்லி துவா கேட்பாங்க. ஹஜ்ரத் உமர் மிம்பர்ல இருந்து துவா கேட்பாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், உன்னுடைய நபியுடைய ஊர்ல நான் அடங்கப்படவும் வேண்டும், உன்னுடைய நபியுடைய ஊர்ல எனக்கு ஷஹாதத்தும் கிடைக்கணும். ஹரமைன்ல யுத்தம் செய்யல, அது பாதுகாக்கப்பட்ட பூமி. ஆனா துவா கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய நபியுடைய ஊர்ல எனக்கு ஷஹாதத் கிடைக்கணும். சுபஹ் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாதகன் வந்து மிக பயங்கரமான பெரிய ஒரு ஆயுதத்தால
அவர்களுடைய வயிற்றை குத்தி விடுகின்றான். அதே வேளையில ஒரு 6-7 சஹாபாக்கள் அன்றைய தினத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ஹஜரத் உமருக்கு பாலை கொடுப்பாங்க. அந்த பாலை ஹஜரத் உமர் வாயால குடிப்பாங்க. தொப்புள் வழியா அது ரத்தமா தான் வெளியில போகும். அந்த அளவுக்கு அவர்களுடைய உடம்பில் உள்ள வயிற்றில் உள்ள குடல்கள் ஈரல்கள் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு விட்டது. அந்த வேளையில கூட ஹஜரத் உமருடைய பணிவை பாருங்க. ஹஜரத் உமர் சொன்னாங்க, ஹஜரத் ஆயிஷாட்ட பேசி கேளுங்க, நான் கடைசி சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன், அந்த நபியோடு அடங்குவதற்கு எனக்கு விருப்பமா இருக்குது. ஹஜரத் ஆயிஷாட்ட நான் சலாம் சொன்னதா பேசி கேளுங்க, நபியோடு என்னையும் அடங்குறதுக்கு ஹஜரத் ஆயிஷா அனுமதி தருவார்களா? ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் வாராங்க. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மூலையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. அனுமதி கேட்கிறாங்க. என்னுடைய வாப்பா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, என்னுடைய வாப்பா நபி அவர்களும் ஹஜரத் அபூபக்கரும் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய வாப்பாவும் அடங்குவதற்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. ஹஜரத் ஆயிஷா சொன்னாங்க, நான் அந்த இடத்தை எனக்காக பாதுகாத்து வைத்திருந்தேன், ஆனா உங்களோட வாப்பாவுக்காக வேண்டி அதை நான் விட்டுக் கொடுக்கிறேன், நான் அனுமதி தந்துட்டேன் என்று சொன்னவுடன் ஹஜரத் உமர்ட்ட இப்னு உமர் வந்து சொல்றாங்க, ஹஜரத் ஆயிஷா அனுமதி தந்துட்டாங்க. இருந்தாலும் ஹஜரத் உமர் சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த அனுமதி போதாது, இப்ப நான் கலீஃபாவாக நான் அமீருல் முஃமினீனாக இருக்கிறேன், நான் வஃபாத்தானதுக்கு பின்னால என்னுடைய ஜனாசாவை ஆயிஷாவுடைய வீட்டுடைய முதத்துல கொண்டத்தை வச்சுட்டு உமருடைய ஜனாசா வந்திருக்குது, உமருடைய மையத்து வந்திருக்குது. ஆயிஷாட்ட கேளுங்க, ஆயிஷாவுடைய மனம் மாறலாம். ஆயிஷாவுட்ட கேளுங்க, உமருடைய ஜனாசா வந்திருக்குது, இப்ப நீங்க அனுமதி தாரீங்களா? அந்த வேளையில ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் இப்னு உமர் வந்து கேட்கிறாங்க, உமருடைய ஜனாசா உங்களோட வீட்டுடைய முத்தத்துல வைக்கப்பட்டிருக்குது, இத நபியோட ரவுலாவுல அடக்கல் செய்ய அனுமதித்தாரீங்களா? ஹஜரத் ஆயிஷா சொன்னாங்க, நான் வாக்குக்கு மகர் செய்யறல்ல, நான் முதல்ல சொல்லிட்டேன் அந்த இடத்திற்கு உமருக்கு தருவதற்கு தயார். பின்னால்தான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க. உலகத்திலே நபி அவங்க சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில போனா சைத்தான் இன்னொரு பாதையில போவான், எனக்கு பின்னால யாராவது நபியாக வருவதற்கு தயாருண்டா லக்கான உமர், அந்த அளவுக்கு உயர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி வேலையில கூட எவ்வளவு பணிவு எவ்வளவு தாழ்வு அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுவாங்க, மடியில வைக்காதீங்க, இந்த மண்ணில வைங்க, இந்த பூமியில வைங்க, அல்லாஹ் அதை பார்த்தாவது என்ன இறக்கப்பட்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும். எதற்கு மடியில வச்சிருக்கிறீங்க, இந்த மண்ணில என்ன வைங்க, அல்லாஹ் பார்த்து இறக்கப்படணும். அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் இருந்துச்சு, அல்லாஹுடைய அச்சம் இருந்துச்சு, பணிவுடைய தன்மை இருந்துச்சு, அல்லாஹுடைய பாதையில ஷஹீதானும் என்று ஆசை இருந்துச்சு. நபியுடைய முழு சஹாபாக்களை பார்க்கலாம். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர ஹஜரத் உமர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹஜரத் உஸ்மான் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தலை வெட்டப்பட்டு தலையுடைய முதலாவது சொட்டு ரத்தம் என்ற குர்ஆனுடைய ஆயத்துல விழுவது அந்த பாதகர்களுக்கு அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வே போதும் என்ற அந்த ஆயத்துல தான் முதல் சொட்டு ரத்தம் விழுவது. ஹஜரத் அலி அவர்கள் இப்னு முல்ஜிம் என்பவன் மூலமாக கொலை செய்யப்பட்டார்கள். ஹஜரத் ஹசன் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஹஜரத் ஹுசைன் கர்பலால ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபியுடைய மருமகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தால ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹஜரத் ஸைத் இப்னு ஹாரிஸா மூத்தாவுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹஜரத் ஹம்ஸா உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹஜரத் முஸஅப் இப்னு உமைர் உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. முழு சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டா ஆசை என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகணும்னு சொல்லி துஆ கேட்பாங்க. அதே மாதிரி அவர்களுடைய ஆசை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். அதனால தான் நபி அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லபதித்து நான் ஆசைப்படுகின்றேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டப்படணும், சும்மா ஐயா மீண்டும் எழுப்பாட்டப்படணும், சும்மா குத்தல் மீண்டும் வெட்டப்படணும், மீண்டும் எழுப்பாட்டப்படணும், மீண்டும் வெட்டப்படணும். 3 தடவை அல்லது 7 தடவை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. மதீனால சில வயோதிபர்களும் பெண்களும் குழந்தைகளும் இல்லாட்டி நான் மதீனாவில் இருந்து கொண்டிருக்க மாட்டேன், நானும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாக இருப்பேன். அந்த அளவுக்கு உயிரை கொடுக்க ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொருவராக தன்னுடைய உயிரை கொடுத்து ஒவ்வொருவராய் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. ஹஜரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உயிரை கொடுக்கிறாங்க. வஹ்ஷிக்கு ஹிதாயத் கிடைக்குது, இந்தாவுக்கு ஹிதாயத் கிடைக்குது. ஹராம் இப்னு மில்ஹான் உயிரை கொடுக்கிறாங்க. ஜப்பார் இப்னு சல்மாவுக்கு ஹிதாயத் கிடைக்குது. ஹஜரத் சுமையா ஹஜரத் அம்மார் உயிரை கொடுக்கிறாங்க. பலர்களுக்கு ஹிதாயத் கிடைக்குது. உயிர்களை கொடுத்து பாதுகாத்த தீன்
மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எங்கட கைகள்ல இந்த புனிதமான தீன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல உயிரை கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு முன்னால தகாதா இதுவரைக்கும் வைக்கப்படல. அப்படி வைக்கப்பட்டா அதற்கும் தயார். அதுக்கு முன்னால இப்பொழுது எங்கள்கிட்ட சொல்றது சின்ன சின்ன தியாகம். மனைவிமார்களை பிரிங்க, மக்களை பிரிங்க, குடும்பத்தை பிரிங்க, கொஞ்சம் ஊரை விட்டுருங்க, கொஞ்சம் உங்களோட வீட்டுடைய மகோட விட்டுட்டு அல்லாஹுடைய பாதையில போங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சின்ன உழைப்பை கொண்டு எங்களோட முழு நாட்டுல அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டான். ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம், பெண்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம், யூனிவர்சிட்டிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம். முகத்தை மூடிக்கொண்டு பெண்களும் யூனிவர்சிட்டி போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்திட்டான். ஒரு காலத்துல எங்கட நாட்டுல ஹாபிஸ்மார்கள் இல்ல, இந்தியாவிலிருந்து வந்து தொழிப்பாங்க. ஆனா அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், எங்கட நாட்டுடைய ஹாபிஸ்மார்கள் இப்பொழுது சவுத் இந்தியால தொழுவிக்கிறாங்க, பாகிஸ்தான்ல தொழுவிக்கிறாங்க. இந்த வருஷம் எங்கட நாட்டுடைய ஒரு ஹாபிஸ் ஈஜிப்ட்ல கைரோல தொழுவிச்சதாக அந்த நாட்டுடைய பேப்பர்ல. அல்ஹம்துலில்லாஹ், தீனுடைய மறுமலர்ச்சி நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போகுது. ஆனா இதை கொண்டு நாங்க திருப்தி அடைய இயலாது. இன்னும் எவ்வளவோ பெரிய தேவைகள். எத்தனையோ எங்கட இஸ்லாமிய சகோதரர்கள் அந்நிய பெண்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் அந்நிய ஆண்களுடன் வருஷ கணக்கில் ஜினாவுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஜும்மா கூட இல்லாமல் எவ்வளவோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அவர்களை முஸ்லிம் தெரியாம பௌத்தர்கள் மாதிரி நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களோட நாட்டுல பெரிய ஒரு உழைப்பு தேவை, மிகப்பெரிய முயற்சி தேவை. முழு உலகத்துள்ள எங்களோட நாட்டை பத்தி என்னுடைய பெரியார்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டுட்டான். மறைந்த ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாட்டுடைய மக்களும் வருவாங்க, வந்து அவர்களுடைய பேச்ச எங்களோட வாயின் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டு போவாங்க. ஆனா இலங்கை மக்கள் மாத்திரம் நாங்க சொல்றது ஏதோ அதை கேட்டுக்கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் நல்ல எண்ணத்தை எங்களுடைய நாட்டை பத்தி போட்டு முழு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டுல மக்காம் வேலையை படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இலங்கையில பள்ளிகள் 5 அமல் ஹயாத்தாவிருச்சு, 5 அமல் ஹயாத்தாக்கி விட்டது, படிக்க வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்துல நாங்க பாராமுகமாக இருந்தோம். ஆனா இதற்கு பின்னால இருக்கலாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் உயிரை கொடுத்து ஆசைப்பட்டாங்க, போட்டி போட்டாங்க, துவா கேட்டாங்க, நபியிடத்துல வந்து கெஞ்சுவாங்க, கதறுவாங்க. யார சொல்லலாம், என்ன கூட்டி கொண்டு போங்க, நான் வாலிபர்கள் சிறுவர்கள் வருவாங்க, எனக்கு நல்ல அம்பை ஏலும், எனக்கு நல்ல ஜிஹாது செய்யலும், எனக்கு நல்ல அதாவது துஷ்டி போடலும், நான் உயரும் என்று சொல்லி தன்னுடைய பெருவர்களை உயர்த்தி காட்டி ஜிஹாதுக்கு தங்களையும் எடுத்துக் கொண்டு போவாங்க. நபி அவர்கள்ட்ட வந்து கேட்பாங்க, ஏதாவது எங்கள்கிட்ட போறதுக்கு வாகனம் இல்ல, நீங்க ஏதாவது வாகனம் இருந்தா எங்களை ஏற்றி அனுப்புங்கன்னு வந்து கேட்பாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு எங்கள்கிட்ட வாகனமே இல்ல, ஒரு கழுதை கூட இல்ல என்று சொன்னவுடன் அவங்க சந்தோஷத்திலேயே போவாங்க. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், தவல்லோ வஅயுனுஹும் கஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அவர்கள் எல்லாம் திரும்பி போவாங்க கவலையில, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க ஒன்றுமே இல்ல, செலவழிக்க ஒன்றுமே இல்லன்னு அந்த கவலையோடு போறாங்க. போனவர்கள் ஓல்பாய் செய்தி என்று சொல்லக்கூடிய சஹாபி இரவேல தூக்கம் போவதில்லை. தபூக்குடி யுத்தத்துடைய காலம், அவர் யோசிக்கிறாரு, கற்பனை பண்றாரு. சஹாபாக்கள் போய் கொண்டிருப்பாங்க, யுத்தம் செய்து கொண்டிருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு ஷஹாதத்துடைய வீர மரணம் கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு தான் பாக்கியம் இல்ல. நான் நபிட்ட போய் கேட்டேன், ஒரு கழுதையாவது இருந்தா தாங்க. நபி அவங்க இல்லான்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஏதாவது செய்யணும் போல தோணுதுன்னு சொல்லி இரவு பூரா தூக்கம் போதில்ல. எழும்புறாரு, wudu செய்யறாரு, 2 ரக்கா தொழுகிறாரு. தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல உன்னுடைய பாதையில தியாகம் செய்யும்படி சொன்னாய், தியாகம் செய்யும்படி சொன்னாய், உற்சாகப்படுத்திருக்கிறாய். நபியை உற்சாகப்படுத்துறாங்க. என் தாண்டா ஒன்றுமே இல்ல. உன்னுடைய நபிட்ட போய் கேட்டேன், நபி உங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உன்னுடைய பாதையில எனக்கு எதையாவது செய்யணும் போல தோன்றுகின்றது. அதனால யா அல்லாஹ், என்னால ஒன்றுமே செய்யலா, ஒரே ஒரு வேலையை தவிர நான் வாழக்கூடிய இந்த பகுதியில எனக்கு யாராவது என்னுடைய உடலுக்கு அல்லது பொருளுக்கு என்னுடைய மானத்திற்கு யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தா அந்த அநியாயத்திற்கு பகரமாக அவர்களுடைய நன்மைகளை நீ கியாமனால எனக்கு கூலியா தருவாய். யா அல்லாஹ், அந்த நன்மைகளை இதோ உன்னுடைய பாதையில நான் சதகா செய்கிறேன். என்னால இதை விட வேற செய்வதற்கு ஒன்றுமே தெரியலான்னு துஆ கேட்கிறாரு. அடுத்த நாள் காலையில நபி அவங்க ஃபஜ்ர் தொழுதலோட நபி அவங்க கேட்டாங்க, ஐனல் முத்தசத்திக்கு ஃபில் பாரிஹா,
நேற்றிரவு சதக்கா கொடுத்த நபர் எங்க ஒத்தரும் எலும்பல்ல, 2வது தடவை 3வது தடவை சொல்றாரு பரவாயில்ல அவர் எலும்புங்க. இவர் ரொம்ப பயத்தோடு எலும்புறாரு, ரொம்ப நடுங்கி எலும்புறாரு. நான் தவறு செஞ்சிட்டேனோ தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேனோ தெரியல. அவர் எழுந்தவுடன் நபி அவங்க சொன்னாங்க, அபிஷேர் உங்களுக்கு சோபனம் உண்டாவதாக, நீங்க நேத்திராவு கொடுத்த அந்த சதக்காவை பரவான ஜக்காத்தை மாதிரி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னார். செலவழிக்கிறது ஒன்றுமே இல்ல, ஆனா ஆசைப்பட்டாங்க, நீயத்து வச்சாங்க, அல்லாஹ் வழியை திறந்து தந்தான். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு இன்னைக்கு நிறைய தந்திருக்கிறான். பணத்தை தந்திருக்கிறான், வீட்டை தந்திருக்கிறான், காசை தந்திருக்கிறான், ஜொப்ப தந்திருக்கிறான், தொழிலை தந்திருக்கிறான், வியாபாரத்தை தந்திருக்கிறான். நாங்க பைசையில் இருக்கல்ல, பட்டினில் இருக்கல்ல, உறுப்பு இல்லாம இருக்கல்ல, வீடு இல்லாம தங்கல்ல, அனைத்தையும் தந்திருக்கக்கூடிய இந்த அல்லாஹ் தேவன் அல்ல. அந்த சஹாபாக்களுக்கு முன்னால எங்களை கோயில் போய் நிறுத்தி வைக்கப்பட்டு அவருக்கு செய்த தியாகம் எல்லாம் எங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டா அவர்களுக்கு முன்னால நாங்க நாடி வெட்கப்பட்டு தலை குனிவதை தவிர வேற எங்களால் ஒன்றுமே செய்யலாம். மேலான பிரியாக்களே, கரவாக்களே, சகோதரர்களே, அதனால கொஞ்சம் நேரங்களை, காரங்களை, பணங்களை செலவழித்து அவசரமா அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்து வைப்போமா? அந்த உறுதியான நீயத்தோடு உங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கு பின்னால இந்த கூட்டம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால எங்க மஷூராவுடைய ஜமாத்துடைய விருப்பம் என்ன, இந்த 2002 எங்கட இருக்கக்கூடிய அத்துணை கார்குன்களும் அவருடைய வக்தண்டா அது மூணுச்சில்லா வக்து தான். மூணுச்சில்லா இல்லாம வேறொரு வக்தொண்டே இல்ல. அதனால எங்களுக்கு முன்னால வைக்கப்படக்கூடிய தகாசாவுக்கு நாங்க எல்லாரும் லெப்பை சொல்லி அவசரமா 3 சில்லாக்களுக்கு விழிக்கிளம்புறதுக்கு நாங்க எல்லாரும் பொழுதியா நியமிப்போமா? அந்த